அருக்கோ ஐயாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இறுதி வரை தன் குடும்பத்தை விட அவர் அதிகம் நேசித்தது தமிழ் சமூகத்தை தான். தன் குடும்பத்திற்கு பொருளீட்ட வேண்டும், தன் குடும்பத்தை ஒரு நல்ல ஒரு இடத்தில் அமர்த்திவிட்டு போக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது இல்லை. அவர் தன் குடும்பம் என்று கருதியது நாம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் தான். அவ்வாறு கருதியதாலோ என்னவோ, ஒரு பெரும் குடும்பமாக அவர் பார்த்ததாலோ என்னவோ, தனது அன்றாட வாழ்க்கையை இந்த தமிழ் சமூகத்தின் மேம்பாட்டுக்காகவும் தமிழ் தேசியத்தின் செயல்பாட்டுக்காகவுமே ஒவ்வொரு நாளும் அவர் செலவழித்தார். அதனால் அவருடைய இறுதி சடங்குல போய் நம்ம கலந்துக்கும் பொழுது, அதற்கு முன்பு அவரோட வீட்டுக்கு நம்ம போகும் பொழுது அவர் எந்த நிலைமையில் இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தனக்குன்னு எதுவும் சேர்த்துக்கல. அப்படி இருந்த ஒரு உன்னதமான ஒரு மனிதர் அந்த குடும்பத்திலிருந்து மறைகிறார், நம் சமூகத்திலிருந்து மறைகிறார். அவருடைய எழுத்துக்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய காணொளிகள் நம்ம தமிழ் சமூகம் வாழும் வரை நீடித்து நிற்கும். ஆனால் அவர் குடும்பம், அந்த குடும்பத்துடைய துயரத்தில் நாம் பங்கு கொள்ள வேண்டும். அவர் நம்மை எல்லாம் தனது குடும்பமாக கருதுகிறார் என்றால் நாமும் அவரை நமது குடும்பமாக கருத வேண்டும். அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல காலங்களாக தமிழ் தேசியத்தில் செயல்பட்டு முடியாமல் போன, இல்லை செயல்பாடு அவர்களுடைய வாழ்க்கை என்பது முடியும் தருவாயில் ஒரு சின்ன மனக்கசப்பு என்பது உருவாகுது. அந்த மனக்கசப்பு எந்த இடத்துல உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் சமூகம் நம்மை கைவிட்டு விட்டதோ அப்படிங்கிற ஒரு மனக்கசப்பு. இது பல தமிழ் தேசியவாதிகளோட மனசுலையும் இருந்திருக்கும். அதை அவங்க வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஆனால் மனதளவில் அவர்களுக்குள்ள அது ஒரு சின்ன வடுவாகத்தான் இருந்திருக்கும்.